அப்பா இந்த பிள்ளை கொண்டை அழகும். அடேங்கப்பா பிரபு சாமி என்னை வர்ணிக்கிறாரு கேளுங்க. நெத்தி அழகும், இவ புருவ அழகும் அழகும், இவ மூக்கு அழகும் அழகும், இவ வாய் அழகும் அழகும், இவ தொண்டை அழகும் அழகும், இவ கொண்டை அழகும். அடேங்கப்பா எவ்வளவு அழகா இருக்கா. இவளை பார்த்தா அழகா லட்சுமி மாதிரி இருக்காளே, மகாலட்சுமி மாதிரி. ஆமா அப்படி இருக்கிறாளே. அதனால இவளை எப்படியாவது அடையாளமானு பார்த்து நிறைய கண்ணை வைப்பான் ஒரு பெண்ணு மேல. ஓ ஒரு அழகான பெண்ணை பார்த்த உடனே ஆண் மகனுக்கு வந்து ஆசை வந்துடும். அப்ப இவளை திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். எண்ணம் வந்த உடனே அம்மா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்களை பார்த்து திருமணம் பண்ண ஆசைப்படுறேன் அப்படி அந்த பொண்ணு கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னாக்க அந்த பெண்ணு உடனே ஒத்துக்குவாளா? சில பேர் ஒத்துக்குருவா, சில பேர் ஆசை இருந்தாலும் சட்டி சொல்லி கழிப்பா. ஓ வேண்டாம் வேண்டாம் சரி. அதனால என்ன சொல்ல வரேன்னா உங்க அழகுக்கு இங்க இருக்க கூடாது. என்னமோ என்ன இங்கே கொண்டு இங்க வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் இங்க இருக்கிறதா எனக்கு நல்லதுன்னு தோணுது. அப்படி இல்லமா, வேற என்ன இங்க இருந்தேன்னா உன்னுடைய வாழ்க்கை சிறக்காது. ஐயோ ஏன் சாமி அப்படி சொல்றீங்க? சாமி ஐயோ நான் காவலுக்காக வந்திருக்கேன், நீங்க அப்படிலாம் அபசகுணமா பேசாதே. எங்க பையன் எனக்கு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்திருக்காரு, அந்த பொறுப்பை நான் சரியா செய்யணும். போங்கம்மா, பொறுப்பு என்ன 70 நாள் தான், அது கிடையாது. ஆமா அது அந்த வழி இருக்கு, அந்த 70 நாள் நான் சரியா செய்யறது இல்லையா? ஒரு பெண்ணுக்கு அது ஐயோ நீங்க ஏன் காவல நீங்க இடைஞ்சல் பண்றீங்க? ஒரு பெண்ணுக்கு அது பொறுப்பு அல்ல. வேற தற்காத்து தற்கொண்டார் வேணி தகை சான்று சொற்காத்து சோறு விழாப்பெண் என்று சொன்னாள். தன்னை காத்து தன் கற்பை காத்து கட்டிய கணவன் சொல்லை காத்து மாமியா மாமனார் உற்றார் உறவினர் அத்தனை பேரையும் சொல்லை காத்து எந்த பெண்மணி இருக்கிறாளோ அவளே தலை சிறந்த பெண்மணி. இப்படிப்பட்ட தலை சிறந்த தன்மையிலே நீங்கள் உங்களை எல்லாரையும் சமாளிச்சு அந்த குடும்பத்துல ஒரு பெண் இருந்து வாழ்றது அப்படின்னாக்கா சாதாரண விஷயமா? பெண்ணுடைய வாழ்க்கையே போராட்டம் தானே. நீங்க சொன்ன மாதிரி மாமனாருக்கு மாமியாருக்கு நாத்தனாருக்கு குழந்தனாருக்கு புருஷனுக்கு பிள்ளைக்கு எல்லாருக்கும் பயந்து 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 மண்டை ஆட்டி 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 அவ கடைசியில் அவ மண்டையும் போயிடும். அதுதான் பெண்களுடைய நிலைமையே. இது பூலோக கணக்கு. ஆமா பூலோக கணக்கு தான் சொல்றேன். மேலே வந்து அப்படி எப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தான் தெரியும். அதனால பூலோகவாசி நீங்க இத பத்தி நினைக்க வேண்டாம். நினைக்கல. நான் இத சொல்ல வரேன். என்ன சொல்ல வரீங்க? அப்ப ஒரு பெண்ணு திருமணம் செய்து கொடுக்குற யாருடைய காவலா இருக்கணும் தெரியுமா? தாய் தகப்பன் காவல்ல இருக்கணும். ஆமா கட்டி கொடுத்தா புருஷன் காவல். ஆமா இருக்கணும். புருஷன் இல்லைன்னா பிள்ளை. பிறந்திலிருந்து இறக்கு வரை ஒரு பெண்மணிக்கு ஒரு ஆண்மகன் காவலாக இருக்கணும். அப்படியா? ஏன் சாமி ஆண்மகன் இல்லாம ஒரு பெண்ணால வாழ முடியாதா? வாழ்ந்தா என்ன சொல்லும்? ஏன் வாழ்ந்ததே கிடையாதா? அதுக்கு தான் நான் சொன்னேன், ஒரு துணை இல்லைன்னா 1000 பேர் பார்த்து கண்ணு வைப்பான், கண்ணு வச்சா அந்த பிள்ளைக்கு கெட்ட பேர் உருவாகும். சாமி இந்த நாட்டுல இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இளமையிலே முதுமை இருக்க, இளமையிலே முதுமை கூட அவை பிராட்டி வரமா வாங்கி இருக்கலையா? அப்ப அவங்க கல்யாணம் பண்ணாம அவங்க சாதிக்கலையா? தமிழுக்கு அவங்க தொண்டு செய்யலையா? சொல்லுங்க பாப்போம். அப்படி இருக்காங்கல்ல. என்ன அது அவை மூதாட்டி மாதிரி வந்தா அவை மூதாட்டி மாதிரி இப்படியே இருந்து தமிழுக்கு தொண்டு செஞ்சுட்டு போறேன். முருகா முருகா முருகான்னு அனுதினமா அந்த முருகப்பெருமானை தானே வணங்கிட்டு இருக்கேன். முருகனுக்கு தொண்டு செய்யறதா நினைச்சுக்கிறேன். நீங்க அந்த தன்மையில வரலையே. அவ எப்படி வந்தா தெரியுமா? என்ன ஜோசியம் பாக்குற ஆள் மாதிரியே பேசுறீங்க. என்ன எப்படி வந்தா அவ அப்படின்னா காவி உடை அணிந்து, நெத்தியிலே பட்டை அடித்து கழுத்திலே கொட்டு ருத்ராட்சம் அணிந்து, கையில ஒரு குச்சியை பிடித்துக் கொண்டு, தண்டை பிடித்து, கையில ஒரு ஓலை சுவடி என்று சொல்லக்கூடிய சுவடியை பிடித்து. ஆமா இப்ப அது மாதிரி என்னை வர சொல்றீங்களா? முருகா என்று அது மாதிரி வரணும்னாக்க எங்க அண்ணன் ஹரியரன் தான் வரணும். இருமா, நான் என்ன சொல்ல வரேன்னா அது அங்கிட்டு அதுக்குள்ள போகணும். நம்ம எதை சொல்ல வரேன்னா நீங்க அப்படி ஆடை அணிகலங்கள் இல்லாமல் சரி அப்படி வந்திருந்தால் அடியன் புரிந்து கொள்வேன். ஓ அந்த நீங்க சொன்ன வாசம் தான். நான் இதுக்காக சொன்னேன் அந்த மாதிரி நான் வேணா இருந்துட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னேன். அதாமா அது இருக்கணும்னா நீங்க ஆசைப்படுறீங்க நான் அப்படிலாம் போவேணாம் அப்படின்னு. சரி பரவாயில்ல. சாமிய ஒளிய வள்ளிய வாவலி அவ சொன்னாமா என்னன்னு கிட்டடி நோவ என்ன என்ன யார் சொன்னது? அவை மூதாட்டி சொன்னா. அவை மூதாட்டி என்ன சொன்னா? என்னன்னா சிவாய நமவோம் என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, இதுவே உபாயமாக மற்றதெல்லாம் விதியே மதியாகி விடும்னா. அதனால ஐயோ நான் பிறந்து விட்டேன், என்னுடைய வாழ்க்கை இதுதான், இதுவே எனக்கு தலை சிறந்த வாழ்க்கை என்று ஆடை ஆபரணம் சொத்து சோகம் வீடு வாசம் ஆடி மன கோடி கோபுரம் எதுவுமே இல்லாமல் வந்தால் அவள் இருப்பது நியாயம். ஆனா நீங்க மேலெல்லாம் அலங்காரமா நகையா பூட்டிருக்கீங்க. நீங்க கவியை மாத்தி சொல்லும்போது எனக்கு முசுக்குன்னு பக்கன்னு ஆயிப்போச்சு. என்னப்பா இட்டாடி நோகணும் அவை பிராட்டி எங்கப்பா பாடுனா? அது கம்பர் தானே பாடினாரு அப்படின்னு பக்கன்னு ஆயிப்போச்சு. ஆமா சொத்து வேணா சுகம் வேணா இல்லற வேணா எதுவுமே வேணா பொண்டாட்டி வேணா புள்ள வேணா அப்படி சொல்லி போனாரு. யாரு? பட்டினத்தார் போனாரு. அவை பிராட்டி மாதிரி அவங்களும் போயிட்டு. ஆனா பாருங்களேன் வீட்டுல எல்லா வாழ்க்கையும் வாழ்ந்த பிறகுதானே சன்னியாசியா போனாரு பிரம்மச்சாரியா. ஆமா அதுக்கு வேணாம் தானே போனாரு. அதே மாதிரி அவையாரும் வந்தாங்க எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு. சரி ஒரு சின்ன விஷயம், எதுக்காக அவைய பிராட்டி வந்து இளமையிலே முதுமை உடன் ஏன் கேட்கணும்? அது அவளுடைய விருப்பம். விருப்பம் இருந்தா தானே சரி. என்ன புசுக்குன்னு இப்படி சொல்லி புட்டியே? அதான் அவை விநாயக பெருமானை கேட்டா
ஏன் தெரியுமா? என்ன காரணம்? அந்த பருவத்துல மாப்பிள்ளை பார்க்க வந்தாங்க. எந்த பருவத்துல? அந்த நல்ல இளம் வயதில் இளம் பருவத்துல அவையே பொண்ணு பார்க்க வந்தாங்க. சரி, அப்ப பார்க்க வருகின்ற பொழுது பாருங்க, மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு முன்பு ரொம்ப அழகா இருந்திருக்கா. சரி, மாப்பிள்ளை பார்த்த உடனே கிழட்டு முகம் ஒன்று விழுந்து போச்சு. அச்சச்சோ. ஆக இந்த கிழவி மாப்பிள்ளை பார்த்த உடனே வந்து முகம் தோற்றம் மாறிடுச்சு. ஆமா, சரி, மாறிடுச்சு. பார்த்த உடனே மனம் வருத்தான். ஆக என்ன வர்ற மாப்பிள்ளை கூட நம்மள கிழவி கிழவின்றே சொல்லிட்டு போறாங்களே. ஆமா, ஒருத்தன் கூட தலைவின்னு சொல்ல மாட்டாங்க நினைச்சுக்கிட்டு ரொம்ப வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு அழுதா. அப்பத்தான் சொன்னா, விநாயகப் பெருமானே, எனக்கு இளமை வேண்டாம், முதுமை என்று சொல்லக்கூடிய தன்மையே கொடு. இது எப்படி சாமி? இல்ல நீங்க சொல்றது ஒரு வகையில என்னால ஏத்துக்க முடியல. ஏன்? மாப்பிள்ளை பார்த்து பொண்ணு பார்க்க வந்துட்டு போனாங்க, போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய வயது தோற்றங்கள் வந்து முதுமை அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறீங்களே, இது எப்படி? அது அதான் இப்ப அங்க நடந்தது. அதான் எப்படின்னு கேக்குறேனா, முதுமை தெரியாமல கேக்குறேன்னு நீங்க வச்சுங்களே. அதான்மா முதல்ல பார்க்கறதுக்கு முன்பு அவர் ஆண்கள் இன்னும் ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. என்னன்னு? என்ன கதை சொல்லுவாங்க? நீங்க சொன்ன மாதிரி அவ்வைக்கு வந்து திருமணம் முடிவாயிருச்சு. சொல்றதையும் சொல்றேன், நம்மளா எழுத கிடையாது, பிறர் நூல்களில் எழுத பிறர் சொல்ல நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரி, அவ்வைக்கு திருமணம் முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, ஒதுக்குப்புறமா கொல்ல பக்கம் போவோமேன்னு போறாங்க. போய் பார்த்தாங்க 2 ஆட்டுக்குட்டி கட்டி கிடக்கான். அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்தோன்னா, எதுக்குப்பா நம்ம வீட்டு கொல்லப்புறத்துல இந்த ஆட்டுக்குட்டி கட்டி கிடக்கு அப்படின்னு சொல்லி வேலையாட்களை கூப்பிட்டு கேட்குறாங்க. அப்பா, எதுக்குப்பா அந்த ஆட்டுக்குட்டி கட்டி கிடக்கு, என்ன காரணம், ஏன் நம்ம வீட்டில் கிடக்கு அப்படின்னு கேட்குறப்ப அங்கே இருக்க வேலையாள் என்ன சொல்லியிருக்காங்க, அம்மா விழுந்த உடனே உங்களுக்கு திருமணம் அல்லவா, அப்போ உறவினர்கள்லாம் வருவாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் விருந்து சமைப்பதற்காகத்தான் இந்த 2 ஆட்டுக்குட்டியை நாங்கள் கட்டி போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்ல. அப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, என்னுடைய திருமணத்திற்காக 2 உயிர் போகணுமா? எப்படி? என்னுடைய திருமணத்திற்காக இந்த 2 உயிர் போகணுமா? அப்பேற்பட்ட திருமணமே எனக்கு தேவையில்லை அப்படின்னா இளமையிலேயே முதுமையை கொடு அப்படின்னு சொல்லி விநாயகர் பெருமான்ட்ட கேட்டு வாங்கிய வரம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க ஒரு கதை சொல்றீங்க, இந்த கதை இப்படி இருக்கு, இதை நான் எதை நம்புறது? பருவம் அடைஞ்சவங்க வார்த்தை சொன்னா, இட்டமுடன் எந்தலையில் இன்னபடி என்று எழுதிவிட்ட சிவனும் செத்து விட்டானோ, முட்ட முட்ட பஞ்சமே ஆனாலும் பாரம் அவனுக்கு அண்ணாய் நெஞ்சமே அஞ்சாதுன்னு சொன்னாலே, அந்த சொல்லுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நாம் இளமையாக இருக்கின்ற பொழுது ஒரு ஆண்மகன் நம்மளை ஏற்றுக்கொள்ளவில்லை, கணவன் ஒரு ஆண்மகன் பார்க்க வருகின்ற பொழுது முதுமை வந்து வருகிறது. இறைவா, என்னுடைய ஆசை என்ன ஆசை? பசி என்பது 2 வகை உண்டு, 3 வகை உண்டு. நித்திய பசி, அனித்திய பசி, காம பசி. இவளுக்கு காம பசி இருந்தது, பருவத்தில் இருக்குதானே செய்யும். அப்பத்தான் வந்து பார்க்குற மாப்பிள்ளை ஊரா கிளவின்னு சொல்றாங்களே. ஆத்தாடி, இந்த இளமையே வேண்டாம் என்று முதுமை பெற வேண்டும் என்று நினைத்து பாடிய கவி என்பது. அப்ப இளமையிலேயே ஒரு பெண்ணை வந்து இந்த பெண்ணோட வாழ மாட்டேன்னு சொல்லி ஒருத்தர் போனாரு. ஆமா, இளமையில இருக்கா இந்த பெண், எனக்கு வேணாம், இவ தெய்வாம்சையை பொருந்தியவள், இவளோட இனிமே குடும்பம் பண்ணக்கூடாது அப்படின்னு பொண்டாட்டியவே விட்டுட்டு போனாரே ஒருத்தர். அப்படி சில பேர் இருக்கத்தானே செய்யறாங்க. காரைக்கால் அம்மையா எதுக்காக அவர் வந்து அந்த அம்மாவை அப்படி விட்டுட்டு போகணும்? என்ன காரணம்னா, ஒரு கனியை கொடுத்து விடுகிறார். 1 2 2 அப்படி சொல்லுங்க. 2 கனியை கொடுக்கின்ற பொழுது அவன் எந்த குலத்தை சேர்ந்தவன்? செட்டிய குலத்து, வணிக செட்டிய குலத்தை சேர்ந்தவன். ஆமா, ஆகையினாலே அவன் என்ன பண்ணுகிறான்னா, ஒரு நண்பன் சொல்லி, நண்பா இந்த கனிமையில ரொம்ப ஆசையா இருக்கு, கண்ணாமூலியா தோண்டி புடுவேன், உங்களுக்கு சொல்ல முடியுமா? ஆக அந்த கனி 2 கனி நல்லா இருக்கு, எனக்கு 2 கனி குறா நண்பா அப்படின்னு கேட்க. அதே போல நண்பன் என்ன, முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்துள் அகநக நட்பது நட்பு அப்படின்னாங்க. அப்ப முகத்தை பார்த்து நட்பு கொள்ளணும், நட்பல்ல வேண்டாம், அகத்தை பார்த்து நட்பு கொள்ளணும். அகம் என்றால் உள்ளம். ஆமா, அதனால இந்த நண்பன் கேட்டு விட்டானே, சரி 2 கனியை கொண்டு கொடுக்கலாம்னு கொடுத்தான். சரி, கொடுத்த உடனே வாங்கி வைத்திருந்த யாரு? அந்த பெண்ணாகப்பட்டவன். இல்ல அந்த வணிக குலத்தை சார்ந்தவன். சரி, அப்ப அவன் வாங்கி வைத்துக்கொண்டு என்ன பண்ணான்னா, அங்க வேலை பார்க்கிறானே அவனிடம் கொடுத்து விட்டு தன் மனைவி ஆகப்பட்டவன் கொண்டே கொடுத்திருப்பான்னு சொல்ல 2 கனியும் வாங்கிட்டா. சரி, யாரு? காரைக்கால் அம்மையார், புனிதபதி என்று சொல்லக்கூடிய பெண்ணாகப்பட்டவன் வாங்கி வச்சிருந்தவ. அப்ப அவ சிவபக்தன், சிவ மேல ரொம்ப பக்தி உள்ளவள், சிவபக்தனாகப்பட்ட வருகிறார். வந்து சாதம் கேட்கிறாரு, சாதத்தை போட்டு ஒரு கனியை அறுத்து வச்சுட்டா, சாப்பிட்டுட்டான். சாப்பிட்ட உடனே பாருங்க, மறுபடியும் சாப்பிட்டு முடிச்சோன்னே போயிட்டாரு. யாரு? இந்த துண்டனாகப்பட்டவன் சாமியார் போயிட்டாரு. போன உடனே மறுபடியும் தன் கணவன் வருகிறார். வந்தவனே, அடியே பொம்பளை பொண்டாட்டி அப்படித்தானே கூப்பிடுவாங்க, நியாயமா பேசுங்க, ஏமா அநியாயமா பேசாதீங்க. பெண்டாட்டி அப்படித்தானமா, மனைவி அப்படித்தானமா கூப்பிடுவான், செல்லமே தங்கமே கூப்பிடுவான். அடியே பொம்பளை, என்ன 2 கனி கொடுத்தா, எனக்கு சோறு ஊத்துட்டினா. சோறு ஊத்துன்னு சொன்ன உடனே சாப்பாடு சாதத்தை போட்டு விட்டால்
சாப்பிடுங்க. சாமி எவ்வளியே இன்றைக்கு வள்ளியும் அவ்வளியே. ஆமா, கதையை சொன்னா தப்பா? கதையெல்லாம் சரிதான், சொல்லுங்க. கணவன் மனைவி அப்படித்தனமா பேசிக்கிடுவாங்க. ஆமா, உங்களுக்கு அனுபவம் இருக்கோ? அப்புறம் எனக்கு இருக்காதா? ஆமா ஆமா, ஒரு முன்னாடி ரெண்டு முன்னாடியா கல்யாணம் பண்ணிருக்கீங்க. நாட்டுல பேசுறத நான் சொல்றேன். அப்ப பாரு, கொடுத்த உடனே ஒரு கனியை அறுத்து வச்சுட்டா, சாப்பிட்டா, மராவட்டம் சோறு சாதம் வாங்குறார். ஆமா, அம்மா மராவட்டம் சாதம் வந்து கேட்கிறார் தன் மனைவியை பார்த்து, அம்மா கனி 2 கனி, அதுல ஒன்ன வச்சுட்டு இன்னொன்னு அறுத்து கொண்டு வாடி அப்படின்னு கேட்டார் தன் மனைவிய. கேட்ட உடனே அவளும் என்ன சொல்ற, ஆகா ஏற்கனவே ஒரு கனியை நம்ம ஒரு சாமியாருக்கு கொடுத்து விட்டோமே, நம்மகிட்ட இருந்தது ஒரு கனி தானே, என்ன செய்யலாம்? அப்பதான் சிவன் நினைச்சு அவனை வருத்தப்படுற அந்த பெண்ணாகப்பட்டவள், ஐயா என்றைக்குமே உன்னை நான் கேட்டதில்லை, சிவபெருமானே என் கணவர் இன்னொரு கனி கேட்கிறார், நீ தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று நினைச்சு வணங்க. அப்ப சிவனாகப்பட்டவர் ஒரு கனியை கொடுக்கிறார், கொண்டு வந்து அறுத்து வைக்கிறார். அறுத்து வச்ச உடனே அப்பத்தான் கேட்கிறான், ஆகா அடிய புனிதவதி, இதுக்கு முன்பு கொடுத்த கனியை விட இந்த கனி ரொம்ப அதிக சுவையாக இருக்கிறது, இது என்ன காரணம்னு கேட்டான். சுவையை பார்த்து தான் அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அப்போத்தான் சொன்னால் உள்ளதை உள்ளபடி, ஐயா இந்த மாதிரி சாமியார் வந்தார், அந்த சாமியார் வந்ததுனால நான் அறுத்து வச்சுட்டேன், கனி இல்லை சிவன் நினச்சி தான் கேட்டேன், அவர் கொடுத்து விட்டார், அந்த கனி தாங்கன்னு சொல்ல. ஏய் பொம்பளை, என்னடி நீ சொல்கிறது உண்மைதானா? அப்போ மறுபடியும் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவளுடைய பின்னாடியே போய் அங்கே அவளுடைய அறைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுடைய அந்த புகைப்படம் குத்திகளா அதை பார்த்து வணங்க மறுபடியும் கனியை கொடுத்தார் சிவபெருமான். அப்போத்தான் பார்த்தேன், ஆகா இந்த பொம்பளை சாதாரண ஆள் இல்லை, சிவபக்தி, இவ பெண்ணல்ல கடவுள் என்று அன்னைக்கு சொல்லிக்கிறாங்க ஓடிட்டான். அப்படி போனதுனால பார்த்தா நீங்க சொன்ன கதையை கேட்கும் பொழுது நான் சிரிச்சே மத்திகளா, அதுக்கு இப்பதாங்க எனக்கு காரணமே தெரியுது. ஒரு சிறப்பான ஒரு விஷயம், அது ஒரு நல்ல நடந்த கதை தான் இது. ஆனா இதை போய் நீங்க இப்படி சொன்னீங்க பார்த்தீங்களா, இருங்க வரேன், இதைத்தான் என்னால ஏத்துக்க முடியல. என்னன்னு சொன்னீங்க? பரமதத்தன் வந்து புனிதவதியா அடியே போடி வாடி அவளே இவளை என்ன கூப்பிட்டாரு அப்படி சொல்லி இப்படி எல்லாம் பேசுறீங்களே, இதெல்லாம் நல்ல பாஷாமி இருக்கு. அந்த விஷயமாகப்பட்டது அந்த பெண்ணாகப்பட்டவள் எவ்வளவு பெரிய ஆளு சொல்லுங்க. சிவபெருமானுக்கு தாய் தப்பன் கிடையாது, அம்மையே வருகவென்று அம்மையரத்தான் வந்து சிவபெருமான் அழைச்சாரு. அப்பேற்பட்ட பெண்மணியை போய் வாடி போடி அவளே இவளேன்னு இப்படி எல்லாம் பேசலாமா? அது மேடை சொல்லுங்க பாப்போம். ஒரு விஷயம் இருக்க வரேன், கணவனோ மனைவியோ இருக்கட்டும், சொல்ற விஷயத்தை நாகரிகமா சொல்லுங்க சாமி. நான் சொன்ன புரிஞ்சு பேசுங்க, சொல்லுங்க. அவங்க புருஷன் முன்னாடிதான் நான் இல்லைங்களே, சபையை பொறுத்தளவுக்கு நாகரிகமா பேசுங்கன்னு தான் சொன்னேனா, புரியுதா? பரமதத்தன் யாரு, புனிதவதி யாரு, அவங்களுடைய சிறப்பு என்ன, அந்த அம்மாவுடைய பெருமை என்ன, அப்படி ஏதாவது தெரியுமா? இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி விஷயங்கள் நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். தாங்கள் என்னை காண வந்த காரணம் என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? கணவன் மனைவி எப்படி பேசிக்கிறாங்க, வாடி போடி நல்லா இருக்கியா, கணவன் பேசுறது தனமா கதையா? சாமியாரே, நான் சொன்னது புரியுதா புரியல? நான் சொன்னது புரிஞ்சுச்சா புரியல? சொன்னா ஐயே, அந்த கர்மத்தை நான் சொல்றேன். ஆமா, மேடை நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு சாமி, அதுக்கு தற்கார் போல் தாங்கள் உரையாட வேண்டும் அப்படின்னு நான் கூறுகிறேன். தாங்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்க வந்த விஷயத்தை சொன்னீங்க அப்படின்னாக்கா அடுத்த ஆளா வெளியில விட்டுருவேன். சரியா? என்ன சொல்ல வரேன், எனக்கு பக்குவம் எல்லாம் இருக்கு, எந்தெந்த கதையை எப்படி சொல்லணுமோ அந்த பக்குவத்துல சொல்லக்கூடியவன். அப்ப கணவன் மனைவி எப்படி பேசுகிறாளோ அதை அப்படி சொன்னா இதுல ஏன் உங்களுக்கு ஐயோ முருகா என்ன சொல்லி எடுத்துற வாச்சாலும் பின்புத்தி பின்புத்தி அப்படிப்பாங்க. ஆனா உங்களுக்கு தான் பின்புத்தி நினைக்கிறேன். என்ன பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். என் கதை சொன்னி பத்தியா, மிகவும் நன்று, அற்புதம், சிறப்பு, மகிழ்ச்சி. உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை வந்திருக்கேன். மாப்பிள்ளையா? அப்படியா? எனக்கா மாப்பிள்ளையா? ஏன் அப்படி உங்களுக்கு ஆசை என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு? பொதுநல தொண்டை. யார் நீங்க? வேற என்ன, பொதுநல தொண்டன். பொது சேவை நிறைய செய்வீங்க. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் உங்களுக்கு என்ன அப்படி ஒரு அக்கறைன்னு நான் கேட்கிறேன். அம்மா, நான் ஒரு பொதுநல தொண்டன், நீங்க திருமணம் செஞ்சா அந்த உலகம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. நீங்க திருமணம் செய்ய மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கீங்க அப்படிங்கறீங்க. உலகமாகப்பட்டது அழிந்து விடும். அப்படியா? இது அழிய. அப்படி நீங்க என்ன பண்றீங்க? அப்படி நீங்க என்ன பண்றீங்க? மாப்பிள்ளை பேரை சொல்லுங்க, பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கிறேன், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடுறேன். வள்ளி மாதே இவனம் நாடி வந்ததென்ன கண்டதென்ன இப்போதே, உள்ளபடியே நான் சொல்ல வந்தேன், நீ கண்டபடி இப்படி நீ பேசலாகுமோ?
கண்டபடி இப்படி நீ பேசலாகுமோ